சோசியல் மீடியால நேத்து ஒரு டாக்குமெண்ட்டை வெளியிட்டு இருக்கிறாரு. பாருங்க பாருங்க, சோனியா காந்தி 1983ல தான் அபிஷியலா இந்தியன் சிட்டிசனா மாறினாங்க. ஆனா 1980லயே அவருடைய பேரு ஓட்டர் ரோல்ஸ்ல சேர்க்கப்பட்டிருக்கு, எலக்ட்ரல் ரோல்ஸ்ல அப்படின்னு ஒரு பொய்யான டாக்குமெண்ட்டை வெளியிட்டாரு. 1980ல ஒரு டாக்குமெண்டா இவர் சோசியல் மீடியால பதிவேற்ற டாக்குமெண்ட்ல ஏகப்பட்ட குளறுபடிகள். முதல்ல யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லியா இருந்த அந்த பகுதி நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அப்படின்னு மாறினதே 1991 தான். ஆனா இவர் பிரசன்ட் பண்ண இந்த டாக்குமெண்ட்ல தேதி என்னமோ 1980ன்னு போட்டிருக்கு. ஆனா நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அப்படின்னு போட்டிருக்கு. அதே மாதிரி இந்திரா காந்தி மீண்டும் பிரதமர் ஆனது 14 ஜனவரி 1980ல தான். அது வரைக்கும் அவர் சஃப்தர்ஜங் ரோட்ல இருக்கக்கூடிய அந்த அபிஷியல் பிரைம் மினிஸ்டர் ரெசிடென்ஸ்ல தங்கல. ஆனா இந்த டாக்குமெண்ட்ல தேதியை பாத்தீங்கன்னா 1 ஜனவரி 1980 அப்படின்னு போட்டு அந்த பிரதமருடைய அபிஷியல் ரெசிடென்ஸ்ல இந்திரா காந்தியோட குடும்பம் தங்குனா மாதிரி இங்க அவங்க வந்து சித்தரிக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஒரு போலி டாக்குமெண்ட் வச்சு இன்னைக்கு காங்கிரஸ் தலைவர்களை இழிவுபடுத்த நினைக்குது பாஜக. எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு முயற்சி பண்ணி இப்படிப்பட்ட ஒரு எதிர்வினை ஆற்றணும்னு முயற்சி பண்றாங்க? ஏன்னா இன்னைக்கு தேர்தல் கமிஷன் மூலமாக பாஜக செய்த முறைகேடுகள் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. பாஜக செய்த ஓட்டு திருட்டை பத்தி இன்னைக்கு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதே நேரத்துல இன்னொரு முக்கியமான தீர்ப்பு நேற்றுக்கு சுப்ரீம் கோர்ட்ல வந்திருக்கு. ஹரியானாவுல நடந்த ஒரு பஞ்சாயத்து தேர்தல், 3 வருஷம் முன்னால நடந்த பஞ்சாயத்து தேர்தல்ல இவிஎம் முறைகேடு நடந்திருக்குன்னு தோத்து போன வேட்பாளர் தொடர்ந்து கோர்ட் வாசப்படியும் மிதிச்சிருக்காரு. ஹைகோர்ட்டுக்கு மேல சுப்ரீம் கோர்ட்னு அப்பீல் போய் நேத்திக்கு சுப்ரீம் கோர்ட்ல வச்சு எல்லார் கண்ணு முன்னாலையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி மீண்டும் அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ்ல கவுண்டிங் பண்ணியிருக்கிறாங்க. கவுண்டிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் நியாயமா பார்த்தா அவர் தான் ஜெயிச்சிருக்கணும், முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. நேற்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்கு. அவர் தான் ஜெயிச்சவர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க.